ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியும் விஜய் எப்படியாவது வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்முடைய வெண்பா குட்டி வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போல ஒரு வில்லி வந்து இந்த வீட்டை விட்டு போயிருந்தேன், அதை வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. நீ வந்து ஸ்கூலுக்கு போனால் என்ன வந்து தப்பாக நினைப்பாங்க வெண்பா அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து யாரும் வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து டாடாவுக்கு வந்து கால் பண்ணி தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கால் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜய் வந்து மொபைலை வந்து எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வெண்பா குட்டி வந்து டாடா நான் தான் வந்து பேசுகிறேன், நீங்கள் எதுக்காக வந்து மல்லியம்மா மேலே வந்து இவ்வளோ கோவப்படுறீங்க, இவ்வளோ வந்து கோவப்படாதீங்க, அவங்க வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிடா செல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வெண்பா குட்டி வந்து எப்படியாவது வந்து டாடாவும் மல்லியம்மா வந்து சேர்த்து வச்சே ஆகணும், இதுக்காக வந்து அன்னபூர்ணி பாட்டி தான் வந்து கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைலை கொடுத்துட்டு போனால் நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மொத்தமாக வந்து கொடுத்துட்டுருக்காங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா வெண்பாவுக்கு வந்து விஜய் கொடுத்த மொத்தத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வாங்கிக்கிறாங்க. மல்லியும் பார்த்திங்கன்னா தன் கணவர் வந்து நமக்கு வந்து மொத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மல்லியுமே வந்து ரிட்டர்ன் கிஸ் வந்து பண்ணுறாங்க. இதை பார்த்து அன்னபூர்ணியமாக வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. என்ன மல்லி ஒன்லி வந்து ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை, இதெல்லாம் வந்து வெண்பாவுக்கு கொடுக்க வேண்டியது வெண்பா கொடுக்கல, அதனால் என்னுடைய கணவருக்கு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி மல்லி வந்து சொல்லி சமாளிக்க போகிறாங்க. அதுபோல் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட வந்து வராங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நம்முடைய மல்லியோட பேரை வந்து மாற்றி ஒய்ஃப்னு வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்ததுனால தாங்க இந்த இவ்வளோ டென்ஷன். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து கம்பெனிக்கு வரணும் விஜய், கம்பெனியோட நிலைமை வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா நான் எனக்கு டென்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து வேறு வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து கேட்டதுக்கு அந்த காஃபி வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டுறது நம்ம விஜய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் விஜய் இப்படி இருந்து பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து தலைவலிக்குன்னு சொன்னீங்களே அதனால தானே வந்து போட்டு வந்து நீங்கள் வந்து என்ன வந்து வீட்டுக்காரியில் இந்த வீட்டு வேலைக்காரியை வந்து நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. நம்முடைய வெண்பா போயிட்டு டாடா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வெண்பா என்னை வந்து கொஞ்சம் நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா டாடா வந்து இவ்வளோ சோர்வு வந்து இருக்கார் அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு வந்து தலைவலியம் வெண்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியம்மா ஆல்ரெடி உன் டாடா வந்து என் மேலே வந்து கோவமாக இருக்கார், இப்போ போயிட்டு நான் ஏதோ ஒன்று பண்ணேன் கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து கோவப்பட வெண்பா, அதனால் வந்து நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன குழந்தைய ஒன்று வந்து போய் பார்க்க சொல்லுது, உனக்கு என்ன மல்லி அப்படின்ற மாதிரி நம்ம அனுப்புறோம் வந்து பிளானை போட்டு அதை வந்து ஆர்மையாக வந்து நிகழ்த்த போகிறாங்க. இதனால் நம்முடைய விஜய்க்கும் நம்முடைய மல்லிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொமான்ஸ் வந்து நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுங்க. வரப்போகிற எபிசோடு எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க வந்து கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு அப்போ தான் நம்ம போட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.